இந்த போட்டோஸ் எல்லாம் பாருங்களேன், பிடிச்சிருக்கா? எல்லாமே புதுசா வந்திருக்க Xiaomi 17 Ultraல எடுத்திருந்தோம். சோ பேசிக்கலி இந்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா Xiaomi 17 Ultraல நிறைய கேமரா ஸ்பெசிபிக் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஒரு பெரிய சேஞ்ச் என்னன்னா, இப்போ சிங்கிள் பெரிஸ்கோப் கேமரா ஒன்னு வித் கண்டினியூஸ் ஜூம் ஃப்ரம் 75mm to 100mm கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, லோஃபிக்னு ஒரு புது டெக்னாலஜி, கேமரா அல்காரிதம் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. அதை வச்சு அவங்க பெட்டர் லோ லைட் குவாலிட்டி பிக்சர்ஸும் HDR பிக்சர்ஸும் கொடுக்க போறாங்களாமா. இதெல்லாம் வச்சு பார்த்தா Vivo X300 Pro, Oppo Find X9 Pro இந்த மாதிரி போன்ஸ்க்கு எல்லாம் ஈஸியா டக்கர் கொடுக்கிறதுக்கு இந்த Xiaomi 17 Ultraனால முடியும்னு நாங்க நினைக்கிறோம். பட் Vivo X300 Ultraவும் Find X9 Ultraவும் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. சோ ஓவரால் ஒரு அல்ட்ரா கம்பேரிசன் கண்டிப்பா பண்ணதான் போறோம். பட் இன்னைக்கு இந்த சைனால இருந்து Xiaomi 17 Ultra யூனிட்டை இம்போர்ட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்ட போறோம். மெயின்லி கேமரா பத்தி தான் பேச போறோம். ஏன்னா மத்த விஷயம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா குளோபல் வேரியன்ட்ல கம்ப்ளீட்லி டிஃபரெண்டா இருக்கும். பட் எனிவே, இதான் ஃபர்ஸ்ட் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா, என் பேர் ஹர்ஷத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Track Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? 17 Ultraவோட பேக்கேஜிங் நீங்க பாத்தீங்கன்னா நீட்டமா இருக்கு அண்ட் பிரீமியம் பேக்கேஜிங் கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் திறந்தே நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சசரிஸ்க்கு செப்பரேட்டா கம்பார்ட்மெண்ட் இருக்கு. 100W சார்ஜர் பாக்ஸ்குள்ளே கொடுத்துறாங்க. அடுத்த நீங்க பாத்தீங்கன்னா டைப் A to டைப் C கேபிளும் உங்களுக்கு பாக்ஸ்ல கிடைச்சிடும். இங்கே கண்டிப்பா போன் இருக்கும்னு நம்புறேன். அது கடியில போன் இருக்கு. பட் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்துடலாமா? ஐ திங்க் ஒரு கேஸ் கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நானு. எஸ், கேஸ். ஆக்சுவலி இது வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் கேஸுங்க. குட் ஸ்டஃப். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிம் எஜெக்டர் டூல், சில டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஃபைனலி தி ஃபோன். ஆல்ரைட், இதெல்லாத்தையும் சைடில் வச்சிருவோம். இது போன வருஷம் வந்த Xiaomi 15 Ultra. ஸோ 15 Ultra கம்பேரிசன்ல இந்த 17 Ultra எப்படி இருக்குன்னு திறந்து பார்த்துடலாமா? ஆல்ரைட். ஓ மை காட், பாக்குறது கிட்டத்தட்ட சிமிலரா தான் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா. பட் சில சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சேஞ்ச் என்னன்னா, இப்போ இந்த கேமரா மாடியூல் இருக்குல்ல, இட்ஸ் ஆக்சுவலி காம்பாக்ட் அண்ட் ஸ்மாலர் அண்ட் ஸ்லிம்மர் தென் தி Xiaomi 15 Ultra. அது தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட்லி ஃபிளாட் பாக்ஸி டிசைன் பண்ணிட்டாங்க. மத்த போன்ஸ் மாதிரியே தான். ஃபார் எக்ஸாம்பிள் iPhone 17 Pro Max ஆகட்டும், Oppo Find X9 Pro ஆகட்டும், OnePlus 15 ஆகட்டும், இந்த போன்ஸ்ல எல்லாம் இருக்கிற அந்த கேண்டி பார் டிசைன், கம்ப்ளீட்லி ஃபிளாட் பேக், ஃபிளாட் ஃப்ரண்ட், ஃபிளாட் சைட்ஸ், அந்த டிசைன் வந்து இதுலயும் கொடுத்திருக்காங்க Xiaomi 17 Ultraல. ஏன்னா 15 Ultraல நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கர்வ்ட் இருந்தது. இன்ஃபேக்ட் டிஸ்ப்ளேல கூட நீங்க பாத்தீங்கன்னா குவாட் கர்வ் டிஸ்ப்ளே இருந்தது. பட் 17 Ultraல இப்போ கம்ப்ளீட்லி ஃபிளாட் டிஸ்ப்ளே கொடுத்துட்டாங்க. இன்னும் 2-3 சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பட்டன்ஸ் பாருங்களேன். எஸ், iPhone 4ல கொடுத்த சர்க்குலர் வால்யூம் பட்டன்ஸ் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. ஐ லைக் இட். அது கீழே வந்து நீங்க பாத்தீங்கன்னா பவர் பட்டனும் இருக்கு. கேமரா கண்ட்ரோல் பட்டன் மாதிரி எதுவும் கிடையாது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா கீழே வந்து டைப் C 3.2 போர்ட் இருக்கு. சிம் கார்டு ட்ரே கொடுத்திருக்காங்க. யா, சோ ஓவரால் டிசைனை பொறுத்த வரைக்கும் ஐ லைக் இட். பட் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு கேட்க வைக்கிறேன், கேட்டு பாருங்க. இது கேமரா லென்ஸ் Xiaomi 15 Ultraவோடது மூவ் ஆகுது உள்ள. ஆல்ரைட், உங்களுக்கு கிளியரா கேட்கும். இப்போ நான் 17 Ultra கேட்க வைக்கிறேன் பாருங்க. இட்ஸ் கிரேசி. சம்மலோட இருக்குங்க. பில்ட் பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் IP69 ரேட்டிங் கிடைச்சிடும். செராமிக் ஷீல்ட் 2.0 ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க டிஸ்ப்ளேல. அதோட டிராப் பண்ணி பார்த்தலாமா? ஆல்ரைட், 3, 2, 1. நோ ப்ராப்ளம். பேக் சைடு வேணாமா? ட்ராப். நோ ப்ராப்ளம், பிரச்சனை இல்லை. இப்பெல்லாம் ஃபோன்ஸ் செம ஸ்டடியா இருக்கு. இந்த மாதிரி பேசிக் டிராப்லாம் தாங்கிரும். பட் கீழே கிரவுண்ட்ல தான் போட்டுறாது, கண்டிப்பா உடைஞ்சு போயிடும். ஓகே, அடுத்து குவிக்லி டிஸ்ப்ளே பத்தி பேசலாம். டிஸ்ப்ளேல சில சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. என்னன்னா, இப்போ உங்களுக்கு Xiaomi 17 Ultraல ஸ்லைட்லி லார்ஜர் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க கம்பேர்ட் டு Xiaomi 15 Ultra. ஆனா Xiaomi 15 Ultra கம்பேரிசன்ல உங்களுக்கு Xiaomi 17 Ultraவோட ரெசல்யூஷனை குறைச்சிருக்காங்க. சோ 2K ரெசல்யூஷன் 15 Ultraல இருந்தது, இப்போ 1.5K ரெசல்யூஷன் ஆக்கிட்டாங்க. அது தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா சேம் 120 Hz OLED பேனல் தான். பட் பிரைட்னஸ் இந்த வருஷம் கொஞ்சம் கூட்டி இருக்காங்க. 3500 nits கிடைக்கும் உங்களுக்கு கம்பேர்ட் டு 3200 nits. ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு HDR Dolby Vision சப்போர்ட் எல்லாமே கிடைச்சிடும். சோ தட்ஸ் ரியலி குட். அண்ட் உங்களுக்கு அல்ட்ராசானிக் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. சோ ஈஸியா அன்லாக் பண்ணிக்கலாம். இன்னொரு சின்ன சேஞ்ச் என்னன்னா, PWM dimming ரேட்டிங்கையும் 1920 Hz ல இருந்து 2160 Hz மாத்திட்டாங்க. சோ தட்ஸ் ஆல்சோ குட். சோ ரெசல்யூஷன் குறைச்சிருக்காங்க, எஸ். பட் சில ஏரியாஸ்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிரைட்னஸ் ஆகட்டும், இல்ல சைஸ் ஆகட்டும், இல்ல PWM dimming ஆகட்டும், அங்கெல்லாம் வந்து அப்கிரேட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே, இதெல்லாம் விடுங்க. மெயின் வந்து கேமரா பத்தி பேசலாம். சோ கேமரா பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பிரைமரி கேமரா இப்போவும் உங்களுக்கு வந்து ஒரு 50 மெகாபிக்சல் 1-inch சென்சர் கொடுத்திருக்காங்க. இதை நான் ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா, மார்க்கெட்ல ஸ்மார்ட் போன்ஸ்ல இருந்து 1-inch சென்சர் எல்லாம் காண போயிட்டு இருக்கு. பட் Xiaomi வந்து இல்லப்பா, நான் பெஸ்டான 1-inch சென்சர் தான் கொடுக்க போறேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. I really like that. அது தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்ல 50 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. பட் இருக்கிறதுலயே மெயின் சேஞ்ச் ஹார்ட்வேர்ல என்ன தெரியுமா? அந்த புது
பெரிஸ்கோப் கேமரா தான். இப்போ இந்த மாதிரி சவுண்ட் பண்ணதுல அதுக்கான காரணமே அந்த பெரிஸ்கோப் கேமரா தான். ஏன்னா இப்போ அந்த ஒரு 200 மெகா பிக்சல் பெரிஸ்கோப் சென்சர் கொடுத்திருக்காங்க. சேம் சென்சர் உங்களுக்கு வந்து விவோட X300 Proலயும் இருக்கு. ஆனா டிஃபரன்ஸ் என்னன்னா உங்களுக்கு கண்டினியூஸ் ஜூம் கிடைக்க போகுது. கண்டினியூஸ் ஜூம் from 75 mm to 100 mm. கண்டினியூஸ் ஜூம்னா நான் ஜூம் பண்ணிட்டே இருக்கலாமா from 75 mm to 100 mm அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 4 டிஃபரண்ட் ஃபோக்கல் லென்ஸ்ல உங்களுக்கு வந்து ப்ராப்பர் ஆப்டிகல் குவாலிட்டி கிடைக்கும். 75 mm, 85 mm, 90 mm and 100 mm. சோ மத்த ஃபோக்கல் லென்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் 77 mm இல்ல 80 mm அதுல எல்லாம் என்ன கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா லாஸ்லெஸ் குவாலிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. பை தி வே நான் செல்ஃபி கேமரா 50 MP னு டப்புன்னு சொல்லிட்டேன். அதுவும் அப்கிரேட் தான் கம்பேர்ட் டு 15 Ultra from 32 மெகாபிக்சல். இந்த 17 Ultra வச்சு நிறைய போட்டோஸ் எடுத்தோம். அதுல வந்து இந்த லோ ஃபிக் டெக்னாலஜின்னு ஒன்னு புதுசா இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்கல Xiaomi. That is a game changer. இந்த ஹார்ட்வேர்லாம் அப்கிரேட்லாம் கேம் சேஞ்சரே கிடையாது. ஏன் தெரியுமா? இந்த லோ ஃபிக் டெக்னாலஜி வச்சு எடுத்திருக்க போட்டோஸ்ல எங்களுக்கு HDR குவாலிட்டி தாறுமாறா கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்ல லோ லைட் போட்டோஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா it is really good. இந்த மாதிரி பிரைட் சோர்சஸ் ஆஃப் லைட் இருந்தாலும் ஒரு பின் பாயிண்ட் சோர்ஸ் ஆஃப் லைட் இருந்தாலும் அதை வந்து கிளியரா கேப்சர் பண்ணி அதோட ஹைலைட்டை கண்ட்ரோல் பண்ணி ப்ளோ அவுட் பண்ணாம பியூட்டிஃபுல்லா பண்ணுது. அது மட்டும் இல்ல நைட்ல ஷாட்ஸ் எடுக்கும்போது லோ லைட்ல வந்து நாய்ஸ் கண்ட்ரோலும் சூப்பரா பண்ணுது Xiaomi 17 Ultra. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஜூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜூமோட குவாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி குட். எஸ்பெஷலி அந்த ஆப்டிக்கல் குவாலிட்டி இருக்குல்ல at 75 mm, 85 mm, 90 mm, 100 mm அதுல வந்து உங்களுக்கு தாறுமாறான குவாலிட்டி கிடைக்குதுங்க. அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரால கூட நீங்க பாத்தீங்கன்னா the pictures look really good. எனக்கு one of the favorite ultra wide angle cameras கண்டிப்பா சொல்லலாம். எஸ்பெஷலி லோ லைட்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆனா எல்லாமே பெஸ்டா இருக்கு அப்படின்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன்னா சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இப்போ ஸ்கின் டோன்ஸ் வந்து பெட்டரா இருக்கலாம். பட் ஸ்டில் இது சைனீஸ் யூனிட்னால நான் வந்து I'll wait for the global unit. மேபி அதுல வந்து சேஞ்சஸ் பண்ணாலும் பண்ணலாம். அண்ட் ஆஃப் கோர்ஸ் செல்ஃபிஸ் நல்லா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம்னு எனக்கு தோணுதுங்க. பை தி வே 1-inch சென்சார்ல இருந்து எடுத்துக்க போட்டோஸ்ல டீடைல்ஸ்லாம் தாறுமாறா இருக்கு. பிரைமரி கேமரா வச்சு எடுத்துக்கிறது. அண்ட் போர்ட்ரேட்ல கூட குவாலிட்டி நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த லைகா ஆத்தென்டிக் லைகா வைப்ரண்ட் 2 கலர் மோட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து எனக்கு வந்து கலர் ஆக்யூரசி பெஸ்டா தோணுலங்க. அகைன் இது சைனீஸ் வேரியண்டோட ப்ராப்ளமா இருந்தாலும் இருக்கலாம். பட் ஓவரால் இந்த கேமரா சிஸ்டம் Xiaomi 17 Ultra compared to all previous Ultra Xiaomi phones is the best. வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் அகைன் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு 8K 30 FPS பிரைமரி கேமரா வச்சு ஷூட் பண்ணிக்கலாம். 4K 120 FPS கூட ஷூட் பண்ணிக்கலாம் நீங்க. அண்ட் மத்த சென்சர்ஸ் வச்சு நீங்க வந்து 4K 60 FPS வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் குவாலிட்டி நல்லா இருக்கு. பட் வீடியோ ரெக்கார்டிங் குவாலிட்டி எப்படி ஓப்போல வந்து சூப்பரா இம்ப்ரூவ் பண்ணாங்களோ அந்த மாதிரி குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகல இது வரைக்கும். பட் ஸ்டில் குட் ஸ்டஃப். இப்போ நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்க ஃபோன் வந்து Xiaomi 17 Ultraவோட ரெகுலர் வேரியன்ட். இதோட லைகா எடிஷன் ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அந்த லைகா எடிஷன் வந்து I am so excited to test it out. ஏன்னா அந்த போன்ல இந்த கேமரா ரிங் ஒரு கிரவுனா யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த கிரவுனை நீங்க திருப்பும் போது ஜூம் ஆகுங்க. இதான இத்தனை நாளா நம்ம கேட்டுட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு பெரிய கேமரா கொடுத்திருக்கீங்கன்னா ஜூம் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுங்க அப்படின்னு. சோ தட் இஸ் ரியலி குட். ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு அந்த Xiaomi 17 Ultraவோட லைகா எடிஷன்ல. நிறைய பேர் அதை வாங்கி டெஸ்ட் பண்ணும்போது இந்த ஜூம்ல வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. பேசிக்கலி அந்த கிரவுன் வந்து ஏதோ பிரேக் ஆகுதாமா. பட் ஸ்டில் அதை நாங்க டெஸ்ட் பண்ணல. சோ அதை பத்தி நாங்க இப்ப பேச விரும்பல. இந்த Xiaomi 17 Ultraல இருந்து எடுத்திருக்க போட்டோஸ் வீடியோ சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் நான் ஒரு G Drive லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிரேன். கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. கேமராஸ் ஆர் லுக்கிங் really good. சரி மத்த விஷயத்தை பத்தி பேசலாம். 17 Ultra வந்து ஒரு flagship phone of 2026. சோ அதுல வந்து உங்களுக்கு Snapdragon 8 Elite Gen 5 கிடைச்சிடும். LPDDR5X RAM டைப் இருக்கு. UFS 4.1 ஸ்டோரேஜும் கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வந்து நாங்க டீடைலா டெஸ்ட் பண்ணல. பட் ஓவரால் உங்களுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிரணும். பிகாஸ் இட்ஸ் a flagship phone. பேட்டரியில இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு 6800 mAh சிலிகான் கார்பன் பேட்டரி கொடுத்திருக்காங்க இந்த வருஷம். which is definitely an upgrade from Xiaomi 15 Ultra. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 100 watt சார்ஜிங் ஸ்பீட்ஸ் இருக்கு. and 50 watt wireless charging speeds உங்களுக்கு கிடைச்சிரும். ஆமா 80 wattல இருந்து 50 watt கொண்டு வந்திருக்காங்க. பட் ஸ்டில் 50 watt is also fine. அது கூட நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நான் தனியா வாங்கணும் 50 watt சார்ஜர். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் HyperOS 3 based on Android 16 உங்களுக்கு கிடைச்சிரும். ஆஃப் கோர்ஸ் குளோபல் வேரியன்ட் வரும்போது அதை டீடைலா டெஸ்ட் பண்றோம். பட் சைனீஸ் வேரியன்ட் டெஸ்ட் பண்ணி எந்த பிரயோஜனம் இல்ல. பிகாஸ் HyperOS 3 ஓட எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபரெண்டா இருக்கும். அண்ட் நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Wi-Fi 7 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. NFC கண்டிப்பா கிடைச்சிரும். தேவையான 5G பேண்ட்ஸ் இருக்கு. பட் இந்த வருஷம் Bluetooth 6க்கு பதிலா Bluetooth 5.4 தான் கொடுத்திருக்காங்க. வியர்டான ஒரு சேஞ்ச். மேபி குளோபலி வரும்போது சேஞ்ச் ஆனாலும் ஆகலாம். சோ இதாங்க Xiaomi 17 Ultraவோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். எனக்கு ஆக்சுவலி இந்த வருஷம் Xiaomiயோட ஃபோன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜெனரலி நீங்க பாத்தீங்கன்னா Xiaomi, Oppo, Vivo இந்த 3 ஃபிளாக்ஷிப் ஃபோன்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் Xiaomi வந்து 3rd பொசிஷன்ல தான் எப்பவுமே வைப்பேன். இந்த வருஷம் மேபி சான்ஸ் இருக்கு Xiaomi 17 Ultra 2nd பொசிஷன் இல்லனா 1st பொசிஷன் கூட எடுக்கலாம். பட் அதை நாங்க வந்து டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்லுவோம். சோ அந்த வீடியோக்காக நீங்க வெயிட் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக்கு போடுங்க கிளிக்கு ட்ராக் இன் டெக் தமிழ்.